அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். அமித்ஷா அவர்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கார். அதாவது பிரதமர், முதல்வர், எம்எல்ஏ, எம்பி யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக 30 நாட்கள் சிறையில் இருந்தால், கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் அவர்களுடைய பதவி நீக்கம் செய்யப்படும், பதவியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த சட்டத்தோட அடிப்படை சாராம்சமாக சொல்லப்படுது. என்னுடைய பார்வையில் பார்த்தா இந்த சட்டம் அடிப்படை தேவையற்றது. அரசியல் சண்டை அதுதான் மிச்சமாகும். அதிகாரத்துக்கான தேவையற்ற சதிகார திட்டமிடல்கள் தான் மிக அதிகமாக ஆகும். ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகளை மிக மோசமாக நடப்பதற்கான, அவர்களின் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கான வழிவகை இந்த சட்டத்தில் இடம் இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே பிஎம்எல்ஏ சட்டம் இருக்குது, இடி டிபார்ட்மெண்ட் சட்டம். இந்த சட்டம் கிட்டத்தட்ட 28,000 கேஸில் 3 கேஸ் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சட்டமும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறது, ஒருத்தரை 30 நாள் தொடர்ந்து உள்ளே வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். அந்த 30 நாள் தொடர்ந்து 31ஆம் நாள் அவரை பதவி நீக்கம் செய்யப்பட்டுறோம், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அந்த சம்மந்தப்பட்ட நபர் மீது வழக்கு தொடுத்து சிறையில் இருக்கிறார். அவர் போராடி கடைசியில் உண்மையை நிரூபிக்கப்பட்டு அவர் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டால் அதன் பேரில் அவருக்கு அந்த பதவி மீண்டும் திரும்ப கிடைக்க போவதில்லை. இதுதான் இந்த சட்டம் சொல்லுது. அப்போ அவருக்கான நீதி எது, அவருக்கான நியாயம் என்ன அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதை நாம் எல்லா தரப்புலையும் பார்த்தா அதிகார எல்லை வரம்பு மீறுதல் மற்றும் அரசியல் சண்டைக்கு மட்டும்தான் இது வித்திடும். உடனே நினச்சி பாருங்கள், 30 நாளுக்குள்ள இந்தியாவில் எந்த கேஸும் முடிஞ்சிடுமா? அதற்கான சட்ட நடைமுறை இருக்கின்றதா? நீதிமன்றம் அதற்கு சரியான ஒப்புகை வழங்குகிறதா? எதிர்த்தரப்பினர் அதற்காக உதவுகிறார்களா? வக்காலத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுடைய சட்ட வழக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறது, கால நிர்ணயம் அப்படிங்கிறது எப்படி? இந்தியாவில் சட்ட வழக்கு கால நிர்ணயம் குறைஞ்சபட்சம் 1 வருடத்துலேருந்து 5 வருடம் வரைக்கும் நடக்குது. இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி தீரும்? அதனால் இதனால் எந்த விதத்துலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த சட்ட மசோதை பற்றி பொறுத்த வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஊழல் எதிர்ப்புக்கான சட்டம் இந்தியாவில் ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குதுங்க. 1860 ஊழல் ஒழிப்பு சட்டம் இருக்கின்றது. லோக் ஆயுக்தா ஊழல் ஒழிப்பு சட்டம் 1967, ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை எல்லாம் நம்ம அழகாக முறைப்படி நிர்ணயிச்சாலே இந்தியாவில் ஊழல் கண்டிப்பாக முற்றிலுமாக